முதலில் தமிழ் தகவல். சும்மா நீங்க லேட்டா வந்தா இப்படிதான் முன்னாடி வந்து எப்பவுமே பந்திக்கு முன்னாடி இல்லையா லைட்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லையா வரப்படுகிறது நம்மளோட அமைப்பு தான். இந்த விஷயத்துல வந்து சிறந்த வழியா கடமையாற்றி இருக்கிற திரு சத்யசேகரன் சார் அவர்கள் பார்க்க எளிமையானவர், பழகவும் எளிமையானவர், ஓடோடி சேர்ந்து தேவையான எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொடுக்கக்கூடியவர். அவரை வருக என வரவேற்கிறேன். மேலும் அவரோடு பயணிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சொல்லி இந்த விழாவினை தொடருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் வேலூர் மண்டல புதிய நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வேலூர் மண்டலத்தில் ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு பெரிய தென்மண்டல மாநாடை நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு
நமது வேலூர் மண்டலத்தில் ஒரு பெரிய சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்திருந்தார்கள். வந்து அது சிறப்பாக நடைபெற்றது. அது சேவரத்னா விருது வழங்கும் விழாவாகவும் இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே போல் நமது சுமார் 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டம் தொடங்கப்பட்டு தற்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த நாங்கள் டெல்லியில கூட கடந்த 23 வந்து நாங்க டிசம்பர் 30ஆம் தேதி நாங்க டெல்லியிலே நம்ம சுப்ரீம் கோர்ட் பாத் பிரசிடென்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட் பாத் சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய மாநாடு நடத்தியிருந்தோம். சுமார் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஜமுனா இருக்கவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ நாங்கள் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஸ்ரீலங்காவில் வச்சிருந்தோம். அதுக்கும் நம்ம இதில் இருக்க வழக்கறிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ இது நந்தகுமார் என நம்ம பழைய தொடங்கும் போதே உள்ள நண்பர், அவர் தலைமையில புதிய உறுப்பினர்கள் வேலூர்ல உள்ள புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் ஒரு சின்ன ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் தான் இது. இதுல வந்து நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் நம்ம எல்லாரையும் பெரிய அளவு வர சொல்லல. புதுசா வந்திருக்கவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம எப்படின்னா நம்ம இந்த ஃபெடரேஷன் எப்படி, ஏன்னா புதுசா வந்திருக்கவங்களுக்கு தெரியாது அதனால எப்ப தொடங்கப்பட்டது, எப்படி இதுல யாரெல்லாம் வந்திருக்காங்க, இதெல்லாம் பாண்டிச்சேரியில ஒரு நம்ம ரங்கசாமி அவர்கள் கூட சீஃப் கெஸ்டா வந்து நாங்க எங்க ஃபெடரேஷன் சார்பா ஒரு சென்னை மாநாடுக்கு வந்திருந்தாங்க. அவர் நம்ம ஃபங்க்ஷன்ல. அதே மாதிரி இஸ்ரோ சேர்ந்த நம்ம சிவன்ல நம்ம சென்னையில பெரிய ஒரு முப்பரம்பலா வச்சிருந்தோம் அசோக் ஹோட்டல்ல. அதுலயும் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருந்தாங்க. இதே போல நிறைய எல்லா இடத்துலையும் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் மதுரை, கோயம்புத்தூர், வேலூர், இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நாங்கள் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் இது ஒரு சின்ன ஒரு உறுப்பினர் சேர்க்கை ஒரு மாநாடுனால ஒரு மெம்பர்ஷிப் கேம்பெயின் தான் இது. அதனால ஒரு சிம்பிளா தொடங்கி இருக்கோம். இப்போ புதுசா வந்திருக்க உங்க அனைவரையும் திரும்ப ஒரு முறை, ஏன்னா நாங்க இவங்க எல்லாரும் பேசுற போதும் திரும்ப உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம பேசலாம். இது நம்ம என்னன்னா ஒரு ஃபெடரேஷன் சிம்பிளா தொடங்கப்பட்டு இன்னும் ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் ஒரு இஷ்யூன்னா நாங்க முதல் நிற்கிற இந்த இஷ்யூ கூட இப்ப மத்திய அரசு குற்றவியல் சட்டத்துக்கு இது முதல் ஒரு வருடத்துக்கு முன்பாக 23ல அவன் அறிமுகப்படுத்தும் போது முதல் போராட்டத்தை சென்னை உயர்நீதிமன்ற நம்ம ஆவின் கேட்ல நம்ம அந்த ஆல் இந்தியா அட்வொகேட் ஃபெடரேஷன் தான் முதல் ஆர்ப்பாட்டம் இருக்கு. அப்போது இந்த ஜாக் இந்த ஃபெடரேஷன் எல்லாம் வந்து அவங்க போராடவே இல்லை, பார்த்துட்டு இருந்தாங்க இது என்ன நடக்க போகுதுன்னு. அப்போது போராடி இருந்தா இது கொஞ்சம் எழுதி இருக்கும், அப்போது தடுக்கப்பட்டிருக்கோம். இப்போது முடித்து போன பிறகு நம்ம போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது நாங்க முதல்ல வந்து 5 இடத்துல பண்ணிட்டோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே. சரி, அதனால நம்ம இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம புதிய நிர்வாகிகள் நம்ம ஆல் இந்தியா அட்வொகேட் ஃபெடரேஷன்